ஒரு சின்ன நகரத்தில் ஒரு அரசு பள்ளியில் அருண்னு ஒரு பையன் படிச்சுட்டு வந்தா. அருண் ரொம்ப கெட்டிக்காரன். ஆனா படிக்க மட்டும் ரொம்ப சோம்பேறி. ஒரு மாலை நேரம் புத்தகத்தை பார்த்துக்கிட்டே அருண் சொல்றான், ஐயோ, இந்த பென்சில் தானா எழுதுனா என் வாழ்க்கையே செட்டில் ஆயிடுமே. அந்த நிமிஷம் பென்சில் சிரிச்சது. அருண் பயந்து பென்சிலை கீழே போட்டான். ஐயோ, பென்சில் பேசுதா? பயப்படாதே அருண், நான் உனக்கு உதவி செய்ய வந்திருக்கேன். அந்த இரவு பென்சில் தானா எழுதுது. எல்லா பதிலும் சரி, எழுத்து அழகா இருந்தது. அடுத்த நாள் பள்ளியில் வெரி குட் அருண், நண்பர்கள் கைத்தட்டினாங்க. அருண் மனசுக்குள் சொன்னான், இனி வாழ்க்கை ஈஸிதான். நாட்கள் போச்சு. படிப்பில்லை, விளையாட்டே வாழ்க்கை, சீக்கிரம் தூக்கம். எதுக்கு படிக்கணும், என் பென்சில் இருக்கே. ஆனா பென்சில் மட்டும் அமைதியா இருந்தது. ஒரு நாள் வருட தேர்வு நாள். அருண் பென்சிலை எடுத்தான். வா பென்சில், இன்னைக்கு உன் வேலைதான். பென்சில் சிரிச்சது. முடியாது. என்ன? ஏன்? நான் கைகளுக்கு உதவி செய்ய முடியும், ஆனா சோம்பேறி மனசுக்கு உதவி செய்ய முடியாது. அருண் தலை குனிந்தான். படிக்காத நாட்கள், முயற்சி செய்யாத நேரங்கள், மாயத்தையே நம்பினது. அவனுக்கு தான் செய்தது தவறுன்னு புரிஞ்சுது. தேர்வுக்கு பிறகு அருண் மெதுவா சொன்னான், என்ன மன்னிச்சிடு, இனி நான் முயற்சி செய்றேன். நீ எழுத வேண்டாம், எனக்கு கற்றுக்கொடு. மெதுவா சிரிச்சது. அந்த நாளிலிருந்து தினமும் படிப்பு, தினமும் பயிற்சி, மெதுவா முன்னேற்றம். ஆச்சரியம் என்னன்னா, அருண் மதிப்பெண்கள் முன்னதை விட மேலே போச்சு. பென்சில் கடைசியாக சொன்னது, மாயம் உதவி செய்யலாம், ஆனா உழைப்பும் முயற்சியும் தான் உண்மையான மந்திரம். கருவிகள் உதவும், ஆனா உழைப்புதான் வாழ்க்கையை மாற்றும்.